ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்பவுமே எமோஷனான ஒரு குட்டி பையனோட கதை தான் பார்க்க போறோம். சரி வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, டோக்கியோல ஒரு சின்ன சந்துல மாசாவோ அப்படின்னு ஒரு 9 வயசு பையன் இருக்கா. அந்த பையனுக்கு உலகமே அவனோட பாட்டி மட்டும்தான். அவங்க அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. அம்மாவும் எங்கேயோ தூரத்துல ஊர்ல வேலை பார்த்து பணம் மட்டும் அனுப்புறதா பாட்டி சொல்லி வச்சிருக்காங்க. இந்த குட்டி பையனுக்கு சம்மர் லீவும் விட்டாச்சு. மத்த பசங்க எல்லாருமே அவங்க அம்மா அப்பாவோட பீச்சுக்கு பார்க்கு அப்படின்னு சொல்லி ஜாலியா போறாங்க. ஆனா இந்த மாசாவோ மட்டும் தனியா ரோட்ல உட்காந்துட்டு போற வர வண்டியை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் இந்த குட்டி பையன் அவனோட வீட்டு அலமாரியை நோண்டும் போதுதான் ஒரு பழைய போட்டோவும் ஒரு அட்ரஸும் அவனுக்கு கிடைக்குது. இது நம்ம அம்மாவோட அட்ரஸ் ஆச்சே அப்படின்னு அந்த பையனும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு பாட்டி வேலைக்கு போன கேப்ல ஒரு குட்டி பைய தூக்கிட்டு அதுல கொஞ்சம் காசையும் எடுத்துட்டு அவனோட அம்மாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்பவுமே துணிச்சலா ரோட்லயும் போறான். இந்த குட்டி பையன் தனியா போறத பார்த்த பக்கத்து வீட்டு ஆண்டி பதறி போய் அவங்க புருஷன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த புருஷன் தான் நம்ம கதையோட ஹீரோ கிக்குஜிரோ. இந்த மனுஷன் யாருன்னு பார்த்தா ஒரு காலத்துல பெரிய ரவுடியா இருந்தவரு. இப்ப வேலை வெட்டி எதுவுமே இல்லாம சும்மா ஊர் சுத்துற ஒரு ஆளாவே இருக்காரு. பொண்டாட்டி மிரட்டினதால சரி அந்த பையனை அட்ரஸ் வரைக்கும் கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டிட்டு போற ஆரம்பிக்கிறாரு. ஆனா பாருங்க, இவரு பையனை கூட்டிட்டு நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போவார்னு பார்த்தா நேரா குதிரை ரேஸ் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. பையனோட லக்க வச்சு இவரும் காசு சம்பாதிக்கலான்ட்டு பிளான் பண்ணி மாசாவ சொல்ற நம்பர்ல எல்லா காசையும் கட்டி ஆரம்பத்துல கொஞ்சம் ஜெயிக்கிறாங்க. ஆனா நம்ம ஆளு ரொம்பவுமே பேராசையில எல்லா காசையும் தோத்துட்டு 2 பேருமே கையில காசு இல்லாம முட்டையா ரோட்ல நிக்கிறாங்க. காசு இல்லன்னு சொல்லி நம்ம ஹீரோ கவலைப்படுற ஆளா என்ன? ரோட்ல வர வண்டி எல்லாத்தையும் வழிமறிச்சு, டேய் என்னையும் இந்த பையனையும் ஏத்திக்கோங்கடா அப்படின்னு சொல்லி பயங்கரமான கலாட்டாலாம் பண்ணிடுறாரு. ஒரு வழியா ஒரு டாக்ஸியும் மிரட்டி 2 பேரும் ஏறிக்கிறாங்க. ஆனா வழியில டிரைவர் கூட சண்டை போட்டு டாக்ஸிய பாதியிலே விட்டுட்டு இறங்கிடுறாங்க. இப்போ இவங்க நடந்துதான் போகணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷனும் ஆயிடுது. வழியில ஒரு ஹோட்டல்லயும் தங்குறாங்க. அதுவும் அங்க ஸ்விம்மிங் பூல்ல கிக்குஜிரோ பண்ற அட்டகாசம் இருக்கே. அந்த குட்டி பையனுக்கு நீச்சல் கத்து கொடுக்கறேன்ட்டு இவர் தண்ணிக்குள்ள விழுந்து பண்ற காமெடி இருக்கே, நமக்கு பயங்கரமா சிரிப்பே வரும். ஒரு பக்கம் இவர ரவுடித்தனம் பண்ணாலுமே இந்த குட்டி பையனை யாராவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டா போதும், அந்த ரவுடிக்குள்ள இருக்கிற ஒரு அப்பா கேரக்டர் அப்படியே ரொம்பவே பொங்கி வரும். என் கூட இருக்கிற பையன் மேல எவன்டா கை வைக்கிறது அப்படின்னு அவங்கள போட்டு பயங்கரமா வெளுத்து வாங்கிடுவாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குட்டி பையனுக்கும் இந்த மாமா கொஞ்சம் முரடன் தான், ஆனா நல்லவர்னு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப தூரம் அலைஞ்சு ஒரு வழியா அந்த அட்ரஸும் கண்டுபிடிச்சிடுறாங்க. மாசோவுக்கு கை காலெல்லாம் நடுங்குது. ஏன்னா அம்மாவை பார்க்க போற அந்த ஃபீல். அம்மா நம்மள பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு தயக்கம். ஆனா அவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கும் போதுதான் அந்த கொடூரமான உண்மை அவனுக்கு தெரியுது. அவங்க அம்மா வேற ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு அந்த குட்டி பையன் அவங்கள பார்த்ததுமே ரொம்பவுமே ஃபீல் பண்றான். இந்த குட்டி பையனை அவங்க அம்மா பார்த்தாங்க. ஆனா இந்த பையன் யாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களும் கடந்து போயிடுறாங்க. தன்னோட பெத்த அம்மாவையே அவனை மறந்துட்டாங்களேன்னு தெரிஞ்சதும் அந்த பையனோட மனசு அப்படியே உடைஞ்சு போயிடுது. அப்படியே அழுதுட்டே நடு ரோட்ல ஓடுறான். இத பார்த்ததுவே நம்ம ஹீரோக்கு நெஞ்சு அப்படியே உடைஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம். இத்தனை நாளா அந்த பையனை திட்டிட்டே வந்தவரு அவருக்கு அந்த குட்டி பையனோட அழுகைய பார்க்கவே முடியல. இந்த குட்டி பையனை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு கோவில் திருவிழால போய் ஒரு குட்டி தேவத மணியும் திருடிட்டு வராரு. அது அந்த குட்டி பையன் கிட்ட கொடுத்து, டேய் உங்க அம்மா இது உனக்காக கொடுத்துட்டு போனாங்கடா, அவங்க இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காங்களாம், அதான் உன்கிட்ட பேச முடியலன்னு சொல்லி ரொம்பவுமே அழகான ஒரு பொய்ய சொல்றாரு. அங்கதான் ஒரு கவிஞரும் 2 மோட்டார் சைக்கிள்ல வர ஃப்ரெண்ட்ஸையும் பாக்குறாங்க. இவங்க எல்லாருமே இந்த குட்டி பையனுக்காக ஒரு டீமாவும் ஜாயின் ஆயிடுறாங்க. அதுவும் அந்த குட்டி பையனை சிரிக்க வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் அந்த பசங்களும் பண்ற லூட்டி இருக்கே, எப்பா அப்படி இருக்கோனே சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு ஏலியன் மாதிரி வேஷம் போடுறது, தரையில உருண்டு பரல்றது, மொட்டை அடிக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையனோட வயித்துல ஈரக்குழியே நடுங்குற அளவுக்கு சிரிக்க வைக்கிறாங்க. அப்போதான் நமக்கு ஒண்ணு புரியுது. நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவர் சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அம்மா இவரை தனியா விட்டுட்டு போயிடுறாங்க. அதனாலதான் அந்த குட்டி பையனோட வலியும் ஏக்கமும் இந்த ரவுடிக்கு அவ்வளவு அழகா புரிஞ்சிருக்கு. கடைசியா டோக்கியோவும் இவங்க வந்துட்டாங்க. இப்போ அந்த குட்டி பையன் பழைய மாசோவாவா இல்ல, அவனோட முகத்துல ஒரு புது தெம்போ வந்திருக்கு. பிரியிற நேரத்துல மாசோவோ கேக்குறான், மாமா இது வரைக்கும் உங்க பேரைய நான் கேட்டதே இல்லையே, உங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே ஆசையா கேக்குறான். அது வரைக்குமே பந்தா பண்ணிட்டு இருந்த நம்ம ஆளு கடைசியா கண்ணுல ஒரு சின்ன ஈரத்தோட சிரிக்கிறாரு. என் பேரு கிக்கு ஜீரோடா முட்டாளே, ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலா ரோட்ல நடந்து போறாரு. இந்த படம் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா,
எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கதா செய்யுது. ஒரு கரடு முரடான மனுஷனுக்குள்ள ஒரு அழகான குழந்தையும், ஒரு கவலையான குழந்தைக்குள்ள ஒரு பெரிய தைரியமும் இருக்கு அப்படின்றதோட இந்த கதையும் முடியுது. இந்த மாதிரி இன்னும் எமோஷனலான மூவிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.